ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நானும் பார்க்குறேன். நேற்றுலேருந்து எல்லா சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பேசுகிற ஒரே விஷயம் பட்ஜெட் பற்றி தான். ஈவன் எல்லா நியூஸ் சேனல்ஸும் அதை பற்றி தான் பேசுனாங்க. அது என்ன அவ்வளோ முக்கியமாக? பட்ஜெட்னா என்ன? அதை ஏன் கவர்மெண்ட் நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்பீங்க. பட் இதுக்கு முன்னாடி இது மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ், இந்த மாதிரியான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், வேர்ல்டு வைட் என்ன நடக்குது, ஸோ இந்த மாதிரியான புது புது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டெய்லியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக, பட்ஜெட்னா என்ன? பட்ஜெட்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங். ஒரு குடும்பத்திலேயோ இல்லை ஒரு தனி மனிதன் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு சம்பளம் வரும் இல்லைங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பட்ஜெட்னா எவ்வளோ காசு உள்ளே வருது, எவ்வளோ காசு வெளில போகுது, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ காசு வருது, அந்த கவர்மெண்ட் அந்த காசை வச்சு என்ன மக்களுக்கு பண்ணுறாங்க, இது தாங்க சிம்பிளாக சொன்னால் பட்ஜெட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு 20,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அவங்க வந்து என்னுடைய ரெண்ட்டுக்கு இவ்வளோ, என்னுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு இவ்வளோ, இந்த பொருளை வாங்குறதுக்கு இவ்வளோ, என்னுடைய சேவிங்ஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ட்ராவலுக்கு இந்த அமௌண்ட்டு அப்படின்னு தனித்தனியாக பிரிப்போம் இல்லைங்களா? அந்த ஒரு பிளான் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் பட்ஜெட். அதுதான் ஒரு கவர்மெண்ட்டு இந்த நாட்டுக்கே பண்ணுறாங்க. ஃபார் இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை வச்சு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இங்கெல்லாம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் பட்ஜெட். ஓகே, இந்த மாதிரி பட்ஜெட்டில் இதுதான் பட்ஜெட்னு உங்களுக்கு தனியாக புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? பட் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் 2 டைப் இருக்குது. கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட் வந்து 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்கம், கவர்மெண்ட்டுக்கு வர இன்கம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? இன்கம் அவங்களுக்கு எந்தெந்த வழியிலலாம் கவர்மெண்ட்டுக்கு காசு வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாரும் ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டேக்ஸ் வந்து போகும். ஜிஎஸ்டி வழியாவோ எது வழியாவோ வந்து ஒரு டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும் இல்லைங்களா? அந்த டேக்ஸு நீங்கள் நினைப்பீங்க 10 பைசா தானே கவர்மெண்ட்டுக்கு போகுது, 2 ரூபா தானே கவர்மெண்ட்டுக்கு போகுது, ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு 2 ரூபா ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை கோடி பேர் வந்து அந்த பொருளை வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் மட்டுமே 8 கோடிக்கு மேலே மக்கள் இருக்கும். அந்த 8 கோடிக்கு மேலே மக்கள் இருக்கும் இல்லைங்களா? 2.5 கோடி 3 கோடி குடும்ப அட்டைகள் இருக்குது. ஸோ இதில் 8 கோடி மக்கள் இருக்கும். 8 கோடி மக்களும் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம். வாங்குகிற முக்கால்வாசி ப்ராடக்ட்டுக்குமே ஜிஎஸ்டி இருக்குது இல்லைங்களா? இந்த கவர்மெண்ட்டில் இருந்து 8 கோடி மக்கள் மட்டும் இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி எத்தனை டிஸ்ட்ரிக்ட், எத்தனை ஸ்டேட் இருக்குது இந்தியாவில், எத்தனை இது இருக்குது, அவங்கள எத்தனை மக்கள் இருப்பாங்க? 140 கோடி மக்களுக்கு மேலே இருக்கும் இல்லைங்களா இந்தியாவில். அத்தனை பேரும் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குகிற ஒவ்வொரு பொருள்லையுமே டேக்ஸ் இருக்குது. நீங்களும் டேக்ஸ் பே பண்ணுறீங்க, நானும் டேக்ஸ் பே பண்ணுறேன். இது மாதிரி தான் நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டேக்ஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கு கஜானாக்கு தான் போகும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் நம்ம பே பண்ணுற டேக்ஸ். ஓகே, டேக்ஸ்லேருந்து மட்டும் இல்லாமல் கஸ்டம் டியூட்டி, வெளிநாட்டிலேருந்து பொருள் உள்ளே வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு டியூட்டி பே பண்ணுவாங்க. நான் இந்த பொருளை வெளிநாட்டிலேருந்து உள்ளே கொண்டு வரேன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோலாம் பொருள் வந்துடாது. பட் ஆனால் ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்காங்க ஓகேங்களா, ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்காங்க. அவங்க ஒரு பொருளை இங்கே கொண்டு வந்து அந்த பொருளை இங்கே உருவாக்கி இங்கேருந்து வெளில கொண்டு போவாங்க இல்லைங்களா? அப்போ எல்லாமே உள்ளே வந்து வெளில போகும்போது அவங்களுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஸோ அந்த கஸ்டம் டியூட்டி அவங்க பே பண்ணி ஆகணும். இந்த அமௌண்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட், ரோட் டேக்ஸ் பே பண்ணுறோம் ஓகேங்களா? ரோட்டில் போகிறோம், நம்ம வந்து எங்கே பே பண்ணுறோம் ரோட் டேக்ஸ்? ஃபஸ்ட்டு கார் வாங்கும்போதோ நம்ம ஒரு பொருள் வாங்கும்போதோ அதுக்கு ரோட் டேக்ஸ் பே பண்ணி தான் வாங்குகிறோம். பட் ஸ்டில் அப்படி இருந்தாலுமே நம்மளுடைய ஹைவேல இருக்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பணம் வாங்குறாங்க இல்லைங்களா, அங்கேயும் பார்த்திங்கன்னா டேக்ஸ் பே பண்ணுறோம். ஸோ அதுக்கும் குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு டேக்ஸ் பே பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் லைக் எல்ஐசி கம்பெனிஸ், பேங்க்கு, ஃபினான்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த இ சேவை மையங்கள்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இ சேவை மையம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதார் கார்டுக்கு போவோம் நம்ம, விஏஓ ஆஃபீஸ், இந்த மாதிரி இத்தனை கவர்மெண்ட் பேஸ்டு இந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணுவோம். ரொம்ப அதிகமாக பே பண்ண மாட்டோம். ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம ரொம்ப அதிகமாக பே பண்ணுறதுல குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணி தான் நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு வரோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வேலைக்குள்ள எவ்வளோ காசு போகும், அந்த மாதிரி அந்த காசெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எஸ்பிஐ பேங்க் இருக்குது. இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் இல்லாமல் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி பேங்க்ஸில் நம்ம லோன் வாங்குகிறோம் இல்லைங்களா? லோன் வாங்குகிறோம், ஒரு நகை கடன் வாங்குகிறோம். ஒரு சில பேர் விவசாயிலாம் பார்த்திங்கன்னா விவசாய கடன் வாங்குவாங்க, எஜுகேஷன் லோன் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான லோன் வாங்குறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சருக்கு வந்து
லோன் வாங்குவாங்க. இந்த மாதிரியான லோன் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வழியிலலாம் லோன்லேருந்து எல்லா வழியிலையும் வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம கேஷை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பட் அந்த கவர்மெண்ட் அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி திரும்பி நம்மக்கிட்ட தான் கொடுக்குறாங்களான்றது ஒரு மிகப்பெரிய ஃபுல்லாக கொடுக்குறாங்களான்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. அது இந்த டாப்பிக்கில் வராது, வேறு டாப்பிக்கில் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். பட் ஆனால் எந்தெந்த வழியிலலாம் நமக்கு கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு அந்த காசு கொடுப்பாங்க, டேரெக்டாக கொண்டு வந்து இந்தப்பா உனக்கு இவ்வளோ இந்த உனக்கு 1000 ரூபா, இந்த 2000 ரூபா அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்குற டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், ஹெல்த் கேர், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டுறது, ஹெல்த் கேர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பில் பண்ணுவாங்க, புது ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இது கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்கீம்ஸ், ஹெல்த் கேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சில ப்ராஃபிட்ஸில் ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். கவர்மெண்ட் அந்த கார்டு வச்சுருந்தாங்கன்னா அங்கே போய்ட்டு அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அதுக்கு கவர்மெண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கவர்மெண்ட்டோடைய ஃபீஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு போடுறாங்க, ரோடு சரியாக போடுறாங்களா கொஸ்டின் மார்க் தான். பட் ஸ்டில் அது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வீடியோ, பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு போடுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ வசதி வாய்ப்பு செஞ்சு தராங்க இல்லைங்களா. நம்மளாக வண்டி வாங்குகிறோம், நம்மளே ரோடு போட்டு நம்ம ஓட்டுறோமா? இல்லை, கவர்மெண்ட்டு தான் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி முத்ரா லோன் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கவர்மெண்ட்டுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் மக்களுக்கு திரும்பி கொடுப்பாங்க. நம்ம எல்லாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு தரோம், அந்த அமௌண்ட்டை வச்சு கவர்மெண்ட் நமக்கு ஒன்று பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்க 2 டைப்ஸு. ஓகே, இந்த மாதிரி சரி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா. இதை எதுக்கு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க? ஒரு பெரிய மீட்டிங் போட்டு பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ்லாம் வச்சு அந்த பார்லிமெண்ட்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா. இது எதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க? நம்மக்கிட்ட எதுக்கு சேர்க்கணும்? நமக்கு ஏன் தெரியணும்? எப்படி இருந்தாலும் அது நம்ம கைக்கு டேரெக்டாக வரப்போகிறது இல்லை. காசு வாங்கினாங்க ரோடு போட்டு போங்க, இல்லை அது மாதிரி ஸ்கீம்ஸ் கூட்டுறது போங்க, நம்மக்கிட்ட எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க? நம்ம அதை தெரிஞ்சுக்கணுன்றதை தாண்டி அது ஃபஸ்ட்டு நம்மளோட காசு, நம்ம அதை தெரிஞ்சுக்கணுன்றது அது நம்மளுடைய உரிமை. ஓகேங்களா. அது நம்மளோட காசு, அதனால் நம்மக்கிட்ட சொல்லி தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஓகேங்களா. நம்ம வந்து ஒரு பெரிய டெமோக்ரஸி, நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது நம்ம அதை கேட்குறதுக்கு. ஓகேங்களா. அதனால் அவங்க கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் டெமோக்ராட்டிக் மட்டும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அந்த காசை எங்கும் கொள்ளடிக்காமல் போகிறாங்களா, ஃபஸ்ட்டு போடுறாங்களா இல்லையா, இந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரன்சி, மக்களுக்கு வந்து அந்த காசை என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட வாங்கின காசை நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் சொல்லணும் இல்லைங்களா, காட்டணும் இல்லைங்களா, என்ன பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு முன்னாடி சொல்லிவிடுவாங்க. அந்த இயருக்கான காசை அவங்க முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. இதுதான் டெமோக்ராட்டிக் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. இது இருக்கணுன்றதுக்காக தான் இது பண்ணுறாங்க. சரி, ஓகே, இது இப்படி பண்ணுறனால என்ன நடக்கும், என்ன நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கரப்ஷன் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த டேரக்ஷன், அந்த மணியோட டேரக்ஷன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எக்கனாமிக் டேரக்ஷன் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ பிஸ்னஸ் மேன்ஸ் இருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கெங்கே காசை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, எந்த இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, எந்த செக்டார் மேலே ஏறப்போகுது, எந்த செக்டார் வந்து டவுன்ஃபால் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி முக்கால்வாசி கண்ட்ரியில் இதுதான் பண்ணுவாங்க. நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக டிரான்ஸ்போர்ட்டுக்கும் டிஃபென்ஸுக்கும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. டிரான்ஸ்போர்ட்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேஸ், ரோட்வே வந்து தாண்டி ரயில்வேஸில் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ், நம்மளுடைய அணு ஆயுதத்தில் இருந்து மட்டும் இல்லாமல் ஈவன் கன்னு, புல்லட்டு, நம்மளோட டிஃபென்ஸுக்கு என்னென்னலாம் தேவை, ரஃபேல் விமானம் வாங்குறாங்களா, போகிறாங்களா, வராங்களா, ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் நாங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது நம்மளால் இந்த சமூகத்தில் வாழ்கிற இந்த மக்கள் தெரிய வரும். ஓகேப்பா இந்த செக்டார் இப்போ டெவலப் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் பண்ணுறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃபென்ஸ் செக்டரில் தான் இன்வெஸ்ட் பண்ண கவர்மெண்ட் வந்து காசு போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெல் கம்பெனி இருக்குது, எல்என்டி கம்பெனி இருக்குது, இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் மெயின் பிளேயர்ஸ், இவங்களாம் கீ பிளேயர்ஸ், அவங்களாம் வந்து டிஃபென்ஸில் அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் போகும். ஸோ அந்த மாதிரி இப்போ ரயில்வேஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஐஆர்எஃப்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஏறலாம் குறையலாம். ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எப்படி வந்து தன்னுடைய காசை ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிற மூலிமா மட்டும்தான் மக்களுக்கு தெரிய வரும் இந்த காசு எங்கே போகுது, எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த
பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் பட்ஜெட்னா என்ன, இது எப்படி, எதுக்கு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். சொல்லிட்டேன். இதில் பிடிச்சதை பிடிக்காததை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பேசணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ பண்ணுறேன். நாளைக்கு கண்டிப்பாக பட்ஜெட் எப்படி உருவாச்சு, பட்ஜெட்டுடைய ஹிஸ்ட்ரிஸ் என்ன அப்படின்றத இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோ டெய்லியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணிங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. பாய்.